குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஜிகேயில் எந்தெந்த கண்ட்ரியோட பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன நேம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் தான் கேட்கணும், அந்த டாபிக் தான் கேட்கணும்லாம் கிடையாது. அதாவது அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே கேட்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டாக உள்ள டாபிக் தான். நம்ம அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் இப்போ பார்ப்போம். ஓகே, எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்னே நேம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது யாரெல்லாம் நம்ம இந்தியா, ஓகேவா, இந்தியாவோட பார்லிமெண்ட் நேம் பார்லிமெண்ட் தான். அப்புறம் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க கிரேட் பிரிட்டன், அவங்களோட பார்லிமெண்ட் நேமும் பார்லிமெண்ட் தான். நெக்ஸ்ட் இடம் என்னடான்னா கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஓகேவா, இந்த 5 கண்ட்ரியுமே வந்து அதோட பார்லிமெண்ட் நேம் வந்து பார்லிமெண்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கண்ட்ரியோட பார்லிமெண்ட் நேம் வந்து மஜ்லிஸ், ஓகேவா. மஜ்லிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மால் அப்படிங்கிற ஞாபகம், அந்த ரைமிங்கா, ஓகேவா. மால் மலேசியா, மால்தீவ்ஸ், அதோட பார்லிமெண்ட் என்னென்னா மஜ்லிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தானோட பார்லிமெண்ட் என்னன்னா ஷோரா, ஓகேவா. அப்போ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆப்கானிஸ்தான்லாம் கன் அப்படிங்கிற மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதில் ஷோராவில் வந்து நீங்கள் அந்த இதில் கன் ஷூட் அப்படின்னு ஞாபகம், ஓகேவா. ஷோரானா ஷூட் அப்படின்னு ஞாபகம். அப்போ கன் ஷூட்டு, ஆப்கானிஸ்தான் ஷோரா ஷூட், அந்த மாதிரி ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தைவான் யுவான், ரைமே ஞாபகம், வான், ஓகேவா. தைவான் யுவான், அந்த மாதிரி ஞாபகம். தேர்டு ஜப்பானோட பார்லிமெண்ட் நேம் என்னென்னா டயட், ஓகேவா. ஜப்பான்காரங்க வந்து எல்லாருமே மூக்கு சப்பையாக இருக்கும். அப்போ அவங்களோட மூக்கு வந்து சாப்பிடாம டயட் இருக்குது அப்படின்னு ஞாபகம். அப்போ ஜப்பான்னா டயட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கண்ட்ரியோட பார்லிமெண்ட் நேம் வந்து நேஷ்னல் அசம்பிளி, அது என்னென்னா ஃப்ரான்ஸ், பாகிஸ்தான், அந்த 2 கண்ட்ரிக்குமே வந்து அவங்களோட பார்லிமெண்ட் நேம் நேஷ்னல் அசம்பிளி அப்படிங்கிறது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லா டாப்பிக்குமே, அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் டிஎன்பிசியில் ஜென்ரல் இங்கிலீஷ், எல்லாத்துக்குமே நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஷார்ட்கட் போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்கட் போட்டிருப்போம். நீங்களாக ஷார்ட்கட் ரெடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 hour இல்லைனா 2 hour டைம் ஆகும். நீங்கள் நம்மளோட வீடியோ வந்து ஒரு 5 to 8 minutes தான் இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா கூட போதும், ஒரு தடவை பார்த்தாலே வந்து உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.